கடலும் கண்ணீரும் கருணையும் அன்னை வேளாங்கண்ணியின் அதிசயம். காலம் 16ஆம் நூற்றாண்டிடம். வேளாங்கண்ணி கடலோர கிராமம் சூழல். மழை மணம், மணல் வீதிகள், தென்னை மரங்கள், எண்ணெய் விளக்குகளின் மங்கலான ஒளி. முதல் காட்சி பால் காயும் சிறுவன் மாலை நேரம். சூரியன் கடலுக்குள் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கிறான். ஒரு சிறிய பையன் மாத்தியா தன் மண் பாத்திரத்தில் பால் கொண்டு நடந்து செல்கிறான். அப்பொழுது அவன் முன் ஒரு ஒளி. மெல்ல, மிக மெல்ல, அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு பெண் உருவம். வெள்ளையாடை, நீல விளிம்பு, முகத்தில் சொல்ல முடியாத அமைதி. மகனே, எனக்கு கொஞ்சம் பால் தருவாயா? சிறுவன் நடுங்குகிறான். ஆனால் பயமில்லை. ஏதோ ஒரு அம்மா அழைப்பது போல. அவன் பாலை கொடுக்கிறான். அடுத்த நொடி பாத்திரம் காலியாகவில்லை. அது முன்னதை விட நிரம்பியுள்ளது. காற்று நின்று விடுகிறது. மரங்கள் அசைய மறுக்கின்றன. அந்த பெண் சிரித்தபடி மறைந்து விடுகிறாள். இரண்டாம் காட்சி நடக்க முடியாதவன் எழுந்தான். மழைக்காலம். மண் சாலைகள் சேராகியுள்ளன. ஒரு ஊனமுற்ற மனிதன், ஜேக்கப், தன் வாழ்க்கையை இழந்தவன் போல ஒரே இடத்தில் உட்கார்ந்து பால் விற்கிறான். அப்பொழுது அதே ஒளி. நீ எழுந்து நிற்கலாம். அவன் சிரிக்கிறான். நான் பல ஆண்டுகளாக எழுந்ததே இல்லை. இப்போது எழு. அந்த குரல் கட்டளை அல்ல, கருணை. அவன் கைகளை தரையில் வைத்து முயற்சிக்கிறான். ஒரு அதிசயம். எலும்புகள் சத்தம் போடுகின்றன. நரம்புகள் உயிர் பெறுகின்றன. அவன் நின்றுவிட்டான். மழை அதிகரிக்கிறது. ஆனால் அவன் கண்களில் கண்ணீர் மட்டும். மூன்றாம் காட்சி. கடலில் வந்த சோதனை. பெரிய கப்பல். போர்த்துகீசிய வியாபாரிகள். அச்சமூட்டும் புயல். அலைகள் மலைகள் போல கப்பல் உடைந்துவிடும் தருணம். அவர்கள் ஒரே குரலில் கூச்சலிடுகிறார்கள். புனித தாயே, எங்களை காப்பாற்று. நாங்கள் உனக்கு ஆலயம் எழுப்புவோம். அந்த நொடி கடல் அமைதியாகிறது. அலைகள் மடங்குகின்றன. புயல் பின்வாங்குகிறது. கப்பல் வேளாங்கண்ணி கரையில் நின்று விடுகிறது. இறுதி காட்சி. கருணையின் சின்னம். ஒரு சிறிய மண் குடிசை. அதில் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு படம். ஆனால் அந்த இடத்தில் நோயாளிகள் குணமடைகிறார்கள். நம்பிக்கை பிறக்கிறது. கண்ணீருக்கு விடை கிடைக்கிறது. அது ஆலயமாகிறது. அது அடைக்கலமாகிறது. அது ஒரு அம்மாவின் வீடு. அவள் அரசி அல்ல, அவள் தாய். கடலுக்காக இல்லை, கண்ணீருக்காக வந்தவள்.